தமிழ்நாட்டில் மொத்தம் 69,000 பூத்ஸ் இருக்கு. அந்த பூத் கமிட்டியை மேனேஜ் பண்ணுறது தான் எலெக்ஷன் அன்னைக்கு ரொம்ப குரூஷியலான இஷ்யூ. திமுகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சை அவர் கொடுப்பார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. 2D என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் கிஷோர் சொன்ன 15-20% நான் ஒப்புக்கொள்கிறேன். பட் அது யாருடைய ஓட்டு எப்படி போக போகுது, அதனால பலனடைய போறவங்க யார், அதனால நஷ்டமடைய போறவங்க யாருன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. போலிங் டே அன்னைக்கு திமுக காரன் சொல்லுவான், ரங்கராட்னம் மாதிரி சொல்லுவான் திமுக காரன். போலிங் டே அன்னைக்கு திமுக காரனை சமாளிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்லை. விஜயோட அக்ரஸிவ் பாலிடிக்ஸால சீமானுடைய 8% அவருக்கு இன்னைக்கு கணிசமா குறைஞ்சிருக்கு. விசிகாக்கு அதே மாதிரி பாதிப்பு இருக்கு, திமுக கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. மற்றவங்க எல்லாம் தொண்டர்களை நம்பியும் பணத்தை நம்பியும் வராங்க. பட் விஜய் முழுக்க 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 மக்களை நம்பி மட்டும்தான் வராரு. அவருடைய படப்பிடிப்பு விஷயங்கள் பெருசா வெளியில கசிஞ்சதை நம்ம பார்க்க முடியாது. வெளியில தனக்கு சேரக்கூடிய கும்பலை காமிக்கணும்னு விஜய் நினைக்கிறாரோ, தகவலை கசிய விட்டு தான் வர வைக்கணும் அவசியமே கிடையாது. இந்த கூட்டம் அவர் எங்க போனாலும் கூட்டம் வருது. எதிர்த்தரப்பு இந்த விஷமத்தை பண்ணி அவரை சங்கடத்தில் ஆழ்த்த பண்ணிருக்கலாம். உண்மையிலேயே இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்க. ரொம்ப பயப்படுறாங்க கூட்டத்தை பார்த்து. குறிப்பாக திமுக விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக அஞ்சுவது உண்மை உண்மை உண்மை. அன்னைக்கு எதுக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த நாளே ரோட் ஷோ பண்றாரு? அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயம் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், முதல்ல நான் விஜய் அவர்களுடைய கோவை மாநாட்டிலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பூத் கமிட்டி இங்கே வலுப்படுத்துறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது எல்லா கட்சிகளுக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கன்னு பார்த்தா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னு சொல்லலாம். இந்த ஒரு கூட்டம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை டிவிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க. பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டோட முக்கியத்துவத்தை புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி, 15 மாதங்களே ஆகிற ஒரு கட்சி உணர்ந்திருப்பது என்பதே பெரிய விஷயம். இதற்கு முன்பு எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் கமலஹாசனுக்கெல்லாம் அந்த ஒரு சென்ஸ் இருந்ததா எனக்கு தெரியல. சீரியஸ் பிளேயர்ஸுக்கு தான் அது இருக்கும். திமுக அண்ணா திமுக பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டில் அவங்க 2 பேரையும் மிஞ்சறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் மொத்தம் 69,000 பூத்ஸ் இருக்குது. அந்த பூத் கமிட்டியை மேனேஜ் பண்ணுறது தான் அசம்பிளி அன்னைக்கு இல்லை, எலெக்ஷன் அன்னைக்கு ரொம்ப குரூஷியலான இஷ்யூ. இப்போ இவங்க 2 பேருமே ஏற்கனவே பூத் கமிட்டியெல்லாம் செட்டப் பண்ணி காசெல்லாம் கீழே கொடுத்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. புதுசாக ஆரம்பித்த ஒருத்தர் அதை பற்றின பிரஜையோடு இருக்கிறதும் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதும் பெரிய விஷயம். அவங்க அளவுக்கு இவங்களால செய்ய முடியாது. பட் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதும் அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு பேசுறதும் குறைஞ்சபட்சம் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அடுத்த எலெக்ஷனில். விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார் நான் நம்பல. அதுக்கு வாய்ப்புக்கு அறவே குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் he will be a disruptor. திமுகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சை அவர் கொடுப்பார். அந்த விதத்தில் பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கூட்டத்தை கூட்டுறதுன்றது பெரிய விஷயம். அடுத்தடுத்த நாட்களில் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒன்று மட்டும் வச்சு இடப்பட முடியாது. இது ஒரு பாசிட்டிவ் சைன். பட் இது பத்தாது, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன்னா இவங்க பூத் ஏஜென்ட் அவன் மேலே கொடுத்து வாங்குவான், அதெல்லாம் நடக்கும் கடைசி நேரத்தில். ஸோ இதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக மானிட்டரிங்கில் வச்சுருக்கணும். தொடர்ந்து இதை மானிட்டரிங்கில் வச்சுருக்கணும். விஜய் கூட இருக்கவங்க விஜய் மேலே இருக்க ஆர்வத்தால், அந்த சினிமா மோகத்தால், சினிமா ரசிகர்கள் என்ற முறையில் இனிமேல் தான் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்கள விலைக்கு வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றது எனக்கு புரியுது. ஆனால் திமுக அண்ணா திமுக 2 பேரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. குறிப்பாக திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லா விதமான தந்திரங்களையும் அவங்க பிரயோகிப்பாங்க பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ஸை வாங்கிறதுக்கு. ஸோ அதோட முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்து அந்த கூட்டத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட்டியிருப்பது என்பது இட்ஸ் அ ஹெல்த்தி சைன் தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 69,000 பூத்துக்கு ஒரு ஏஜென்ட்னு நம்ம நியமிக்கும் போது 2 பேர் என்ன போடுவாங்க. அப்போ அங்கேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் கிட்ட எஸ் 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் வந்துடும். அவங்க குடும்பம் அப்படி இப்படின்னு சேர்த்தோம்னா நம்ம கணக்கிட்ட பிரகாரம் ஒரு 10% வாக்குகள் ஈஸியாக ஸ்வீப் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக ஒரு 15% வரைக்கும் போகும் தான் எனக்கு தோணுது. இந்த பூத் கமிட்டியெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொன்ன 15-20% நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் மினிமம் 15% நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் 15% ஓட்டை வாங்குவார்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக வாங்குவார் தான் நான் நம்புகிறேன். பட் அது யாருடைய ஓட்டு எப்படி போக போகுது, அதனால் பலனடைய போகிறவங்க யார், அதனால் நஷ்டமடைய போகிறவங்க யாருன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எல்லா பூத்துலேயும் அவங்களுக்கு ஆள் இருக்காங்கனாலே ஒரு இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். இப்போ திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் 69,000 பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது. காங்கிரஸுக்கு கிடையாது, பிஜேபி கிடையாது, லெஃப்ட்டு கிடையாது, விசிகா கிடையாது. இவங்கெல்லாம் திமுக அண்ணா திமுகவை எந்த கட்சியோட தோழமையில் இருக்காங்களோ அவங்கள நம்பி தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எல்லா பூத்துலேயும் 2 பேரை போட முடியும். ஒரு நாட் அ சிங்கிள் பூத் இஸ் லெஃப்ட் அவுட் வித்தவுட் விஜய்ஸ் பார்ட்டிசிபேஷன் மாதிரி வந்ததுனாலே அதுவே ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்கும். அது கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய அளவில் சேலஞ்சை ஏற்படுத்தும். கீழ்மட்டத்தில் வேர்களில் அவர் கொடுக்குற முக்கியத்துவம் ஆச்சரியப்படத்தக்க அளவில் தான் இருக்குது.
பட் கிரவுண்டில் போகும்போது எலெக்ஷன் அன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வரும். டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. எதிர்கட்சி ஆளும் கட்சியாகவும் இருக்கும். குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கும்போது ருத்ரதாண்டம் ஆடுவாங்க. தேர்தல் அன்னைக்கு, வாக்குப்பதிவு அன்னைக்கு திமுக ருத்ரதாண்டம் ஆடும். அதை சமாளிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு தான் பெரிய கட்சி கூட்டணி வேணுன்றது. இப்போ அதே ஒரு பெரிய கட்சியோட ஒரு கூட்டணியில் இருந்தால் திமுகவோட அராஜகத்தை சமாளிக்கிறது ஈஸி. கூட்டணி இல்லைன்னா அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு திமுககாரன் சொல்லுவான், ரங்கராட்டின மாதிரி சொல்லுவான் திமுககாரன். போலிங் டே அன்னைக்கு திமுககாரனை சமாளிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது அவங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஏடிஎம்கேக்கு பிஜேபியும் கூட வந்ததால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பணம் இருக்குது. ஏடிஎம்கே கூட ஆள் பலம், இன்னும் குட்டி கட்சிகள்லாம் சேரும்போது அவங்களும் ஒரு பக்கம் அக்ரெசிவாக இறங்குவாங்க. இந்த ரெண்டு திமிங்களுக்கு மத்தியில் இவர் என்ன பண்ண போறாருன்றதான் இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வியாக நம்ம முன்னால் எழுந்து நிற்குது. இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகள் மேலே வச்சிருந்தாரு. பூத் கமிட்டிலாம் பெருசாக அந்த அளவு கட்டமைப்பு இல்லாதப்பவே அவரால் இவ்வளோ வாக்குகள் வந்து பெற முடிஞ்சதுங்கிறப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது கரெக்டாக இந்த கூட்டம். ஏன்னா அந்த கூட்டத்தில் அவர் வந்து அவரோட டைமை கூட எடுத்துக்கல, நிறைய பேசல. ஸோ இந்த கமிட்டி மீட்டிங்கை தான் வந்துட்டு அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்கிறத பார்க்க முடியுது. அப்போ சீமான் அவர்களுடைய அந்த சதவீதம் வந்து இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குல்ல இந்த இடத்துல? சீமானுடைய வாக்குகள் குறைந்திருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா பல்வேறு கருத்து கணிப்புகள், நம்பகத்தன்மை உள்ள பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ், மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் எடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸோட ரிசல்ட்ஸை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 2 அல்லது 3 பேர், நேஷனல் லெவலில் 1, ஸ்டேட் லெவலில் 2. தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்க, 8%ன்றது சீமானுக்கு 3% வரைக்கும் எரோட் ஆகிருக்குன்றாங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் என்னோட அவதானிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா சீமானுடைய தம்பிமார்கள் கோபித்துக் கொள்வார்கள். அதனால் நான் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் தான் நான் சொல்கிறேன். நான் 8% அவருக்கு இன்றைக்கி கணிசமாக குறைஞ்சிருக்கு. விஜயோட அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸால் நம்பர் 1 கேஷுவல்ட்டி சீமான் தான். பாதிப்பு, பெரும் பாதிப்பு சீமானுக்கு இருக்குது. விசிகாவுக்கு அதே மாதிரி பாதிப்பு இருக்குது. திமுகவுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த வரிசையில் தான், அகர வரிசையில் தான் இது போகுது. திமுகவுக்கு ஒரு 2% ஓட்டு விழுந்துனா கூட சரியான அடி இருக்கும் கீழே. ஸோ விஜயோட வருகை வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது உண்மை. பட் அவர் வந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது, கரெக்டாக 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகிறாரு, என்ன மக்கள் பிரச்சனைக்காக தெருவுக்கு வர போகிறாரு? ஏன்னா அவர் மக்களை நம்பி வராரு. மற்றவங்க எல்லாம் தொண்டர்களை நம்பியும் பணத்தை நம்பியும் வராங்க. திமுக, அண்ணா திமுகன்ற கட்சிகள்லாம் பணம், அதிகார பலம், கட்சி தொண்டர்களோட பலம், கேடர் பலம், இதை நம்பி வராங்க. பட் விஜய் வந்து முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான் வராரு. அவருடைய பலம் அது மட்டும்தான். பலவீனம்னா இவங்களெல்லாம் எதிர்க்கணும். அது எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதுதான் அவருடைய பலவீனமாக இருக்குது. பணம் வந்து அதில் பாதாள வரைக்கும் பாய போகுது. 26 தேர்தல், நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பார்த்து தெரியாத மிக மிக கேவலமான, காரி உமிழ வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்க போது. எழுதி பதிவு பண்ணியிருக்கேன். காரி உமிழ வேண்டிய ஒரு தேர்தலாக தான் 2026 இருக்க போது. உங்கள் ஜனநாயகம் வந்து பணநாயகத்தின் முன்னால் செத்து மடியும். நீங்கள் வந்து காசை வந்து 2 பேரும் தண்ணியாக இறைக்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவங்ககிட்டயும் மீடியா இருக்குது, இவங்ககிட்டயும் மீடியா இருக்குது, அவங்ககிட்டையும் உளவுத்துறை இருக்குது, இவங்ககிட்டையும் உளவுத்துறை இருக்குது. எல்லாத்தையும் வச்சு 2 பேரும் இறைப்பாங்க கீழே. மக்கள் வந்து, சாமானிய மக்கள் வந்து திண்டாடுவாங்க. இவங்க 2 பேர் பண்ண போகிற அட்டூழியத்தால். எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதுக்கு நடுப்புற ஒரு புதிய சக்தி, அவர் எப்படி இதில், விஜயோ சீமானோ எப்படி இதில் நிற்பாங்க? இந்த திமிங்களுக்கு மத்தியில் அவங்க எப்படி நிமிர்ந்து நிற்க போகிறாங்க, எப்படி செயல்பட போகிறாங்கன்றது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். இதுக்கு நடுப்புற தான் அவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. போக வேண்டிய தூரம் அவருக்கு நிறையா இருக்குது. பட் இது நல்லதொரு தொடக்கம் தான் நம்ம பார்க்கணும். குறைகள் நிரம்ப இருக்குது, பட் இது ஒரு நல்லதொரு தொடக்கம். ஒரு கம்போஸ்டான ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் ஒரு கட்சிக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு சைடு பார்க்குறப்ப கொடைக்கானலுக்கு வந்து அவர் போன விஷயத்தை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது மாதிரி நான் என் வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. இதுவரை அவருடைய படப்பிடிப்பு விஷயங்கள் வந்து பெருசாக வெளியில் கசிஞ்சு நம்ம பார்க்க முடியாது. ஆனா இது வேணுமென்றே கசி விடப்பட்டதோ, வேணாம் வர வேணான்னு சொல்றதுக்கு பின்னாடியும் ஒரு உள்நோக்கம் இருக்கோ, மக்கள் இது வெளியில வந்து தனக்கு சேரக்கூடிய கும்பலை காமிக்கணும்னு விஜய் நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு இன்னொரு பின்பக்கமும் யோசிக்க வேண்டியது இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்லைங்க, நான் அப்படி பார்க்கலங்க. இது அவர் உண்மையிலேயே வந்து இந்த தொண்டர்களுடைய இந்த எழுச்சி பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத அவர் உணர்றாரு. அவர் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ப்ராப்ளம் என்னன்னா, அவருடைய ஓட் பேங்க்ன்றது இன்றைக்கி ரசிகர் பட்டாளமாக இருக்குது. அந்த ரசிகர் பட்டாளத்தை அரசியல் மயமாக்குறது தான் அவரோட சேலஞ்ச். ரசிகர் கூட்டத்துக்கும் கட்சி தொண்டர்கள் கூட்டத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. தொண்டர்கள் கேட்பாங்க, ரசிகர்களுக்கு முண்டி அடிச்சுட்டு முன்னால் வருவோம். அவர் அவ்வளோ சொன்ன பிறகும் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கும்போது
போலீஸ் மைல்டாக லட்டி சார்ஜ் பண்ணி கலைக்கிற லெவலில் தான் இருந்திருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்து விடுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட தொண்டர்கள் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவரோட ஷூட்டிங்கு அந்த இதெல்லாம் வந்து அவர் ரிலீஸ் பண்ணார் நான் நம்பலை. அதை வந்து எதிர் தரப்பே கூட பண்ணியிருக்கலாம், மேலும் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதற்காக. அவர் உண்மையிலேயே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த படத்தை முடிக்கணும்னு நினைக்கிறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் பொசிஷனில் யார் இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. இன்னொன்று, இப்படிலாம் சொல்லி கூட்டத்தை வழியை வர வச்சு கூட்டத்தை காமிச்சு தன்னோட மாபை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரி, எங்கே போனாலும் பெரிய அளவில் கூட்டம் வருது. அது அவர் அந்த தகவலை கசிய விட்டு தான் வர வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த கூட்டம் அவர் எங்கே போனாலும் கூட்டம் வருது. ஆனால் இது ஓட்டா மாறுமானா அது வேற, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் மதுரையில வந்து மாவட்ட தலைமை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை அவங்களே வந்து வர வச்சு உருவாக்கி இருக்காங்க. எப்போதும் வந்துட்டு ஒரு கார்ல போறவர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஓப்பன் இதில் வந்து ரோட் ஷோ மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் வந்திருக்கு. அவர் அப்படி ஒரு கேரவனில் தான் போனாருங்கிறத பார்க்க முடியுது. அதுக்காக தான் நான் கேட்குறேன், அவர் க்ளோஸ் டோ காரில் போயிருந்துருக்கலாமே கொடைக்கானல். அவர் வந்து சொல்லியிருக்காரு எங்களுக்கு பிளான் இல்லைன்னு இருக்காரு. போலீஸ் வந்து ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு போய் அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த பிளானே இல்லைன்றாங்க. அவங்க நான் பார்த்த வரைக்கும் க்ளோஸ்டு வேனில் தான் அவர் போயிருக்காரு. அவர் வந்து இந்த விஷயத்தை வச்சுலாம் நீங்கள் வந்து அவரே கூட்டத்தை கூட்டுறாருன்னு நினைப்பது தவறானது. அது அந்த அவசியம் அவருக்கு இல்லை. அவர் எங்கே போனாலும் கூட்டம் அவருக்கு அலமோதுது. எதிர்த்தரப்பு இந்த விஷமத்தை பண்ணி அவரை சங்கடத்தில் ஆழ்த்த பண்ணியிருக்கலாம். உண்மையிலேயே இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கே போனாலும் இது வந்து அவரால் சமாளிக்க முடியல. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பேஸ் கீழே இருக்குது. அது எப்படி ஓட்டா மாறுன்றது அதுதான் சேலஞ்சு. ப்ராப்ளம் இஸ் அவருடைய ரசிகர்கள், அந்த கூட்டம் ரசிகர்களாக இருக்காங்க. விஜய் நடிகராக இருக்க வரைக்கும் அந்த ரசிகர் கூட்டம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த ரசிகர் கூட்டம் வந்து உங்களுக்கு முழுக்க இப்போ தெருவில் இறங்கி அவர் போராடலாம், அவர் பின்னாலேயே போவாங்கன்னா அது பெரிய நியூசன்ஸ் வேல்யூவாக மாறிடும். அது கெட்ட பேர் ஆகிடும். அது புரிஞ்சு தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒழுங்கு நடவடிக்கை குழுன்றார். மரத்துலேருந்து ஒருத்தன் தொங்குற தாவறான். இது எல்லா ரசிகர்களும் பண்ணக்கூடியதான். அது அரசியலுக்கு வந்த பிறகு அது தாங்க முடியாது. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸ்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் பேஸ். ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார்லாம் யாரும் சொல்லலை. பட் அது ஈவன் இஃப் இட் இஸ் 15%, இட்ஸ் a பிக் நம்பர். அதை எப்படி அவர் சேனலைஸ் பண்ண போறாருன்றது தான் இன்னைக்கு நான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியை நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, மற்ற யாருக்கும் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை வந்து கூட்டிட முடியாது. எல்லாருமே வந்துட்டு பணம் செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவருக்கு தானா இவ்வளோ கூட்டம் சேருதுங்கிறப்ப இவர் நியூசன்ஸ் பண்றாரு, ரோட் ஷோ நடத்தி மக்களுக்கு வந்துட்டு இடையூறுகள் விளைவிக்கிறாருன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் அந்த கூட்டத்தை பார்த்து இன்னும் பயப்படுறாங்களா? ரொம்ப பயப்படுறாங்க கூட்டத்தை பார்த்து. குறிப்பாக திமுக, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக அஞ்சுவது உண்மை. அன்னைக்கு எதுக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த நாளே ரோட் ஷோ பண்ணுறாரு? அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. விஜய்க்கு வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய்க்கு வர கூட்டம் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம். மற்ற எல்லாருக்கும், அது உதயநிதியோ, எடப்பாடியோ, அண்ணாமலையோ, நயனார் நாகேந்திரனோ, அன்புமணி ராமதாஸோ, இவங்க எல்லாருக்கும் வரக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து வரவழைக்கிற கூட்டம். நாளைக்கு விஜய்க்கு மாறலாம், அது வேறு விஷயம். இன்னைக்கு விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தானாக தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம். அவர் இதை ஒரு முறைப்படுத்தலைன்னா அவருக்கு இது பிரச்சனையா உருமாறும். முறைப்படுத்த முடியாத ஒரு கட்டாயம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தாராளமாக முறைப்படுத்தலாங்க. அது அரசியல் மயப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்றது பொறுத்த விஷயம். அவர் தட்டி கழிக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு முன்பு அரசியல் வகுப்புன்னு ஒன்று எடுத்தார் சேலத்தில். என்னமோ ஒரு பத்திரிகையாளரும் ஒரு யூடியூபரும், இவங்க 2 பேரும் போய் அந்த வகுப்பு எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு அந்த பத்திரிகையாளர் விஜயை விட்டு வெளியே போய்விட்டார். அந்த யூடியூபர் வந்து அவங்க கட்சியிலே சேர்ந்து அவர் செய்தி தொடர்பாளராக மாறிட்டார். கட்சி தன்னுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துகிற வேலையை ஏன் விஜய் அவுட் சோர்ஸ் பண்ணார்? இவர் இல்லைங்க, இவர் கட்சி தொண்டர்களை, இவருடைய ரசிகர்களை, வாட் எவர் பை நேம் யூ கால் இட், இவர் தான் அவங்களை அரசியல் மயப்படுத்தணும். அந்த வேலையை நீ எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுவேன்? உங்கள் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? கலைஞர் வந்து எழுதி தொண்டர்களை தயார்படுத்தினார், பேசி தொண்டர்களை தயார்படுத்தினார். அவர் என்ன அந்த வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணாரா? அது பிறகு வரும். இப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு நான் சொல்கிறது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணதாசன், ஜெயகாந்தன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் போய் வகுப்பெடுப்பாங்க. அது நவீன காலத்தோட அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கு, அரசியல்வாதிகள் அல்லாத பல்துறை அறிஞர்கள் வாழ்க்கையை பற்றி, அரசியலை பற்றி தங்களுடைய புரிதலை தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு. அது வேறு. அது நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி ஆரம்பித்த 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் முதல் முறையாக அரசியல் வகுப்பு எடுக்கும்போது அந்த வேலையை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பேசலை, நீங்கள் அக்ரெசிவாக நீங்கள் பேசலை. இப்போ ப்ராப்ளமே அதுதானே. இப்போ நீங்கள் வந்து சினிமாக்காரராக நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு இந்த சிக்கல் வரும். அரசியல்வாதியாக மாறினீங்கன்னா இந்த சிக்கல் இருக்காது. அரசியல்வாதி சொன்னால் தொண்டர்கள் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது உங்கள் தொண்டர்கள் கேட்கலன்னா அப்புறம் உங்கள் தொண்டரே கேட்கலன்னா வேறு யார் கேட்பா உங்களுக்கு? இந்த க்ரௌடு இப்போதைக்கு இவருக்கு ஒரு பெரிய சவாலாக உருமாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணுன்றது. வர்ச்சுவலி 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. அப்புறம் மென்டரிங்க்கு ஒரு ஆள் வேணும். விஜயகாந்துக்கு வந்து பண்டுட்டு ராமச்சந்திரன் இருந்தார். அந்த மாதிரி உங்களுக்கு யாருமே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி
50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் யாராவது கூட இருக்கணும், உங்களை வழிகாட்டுறதுக்கு அது உதவும். நீங்கள் அதை செய்ய மாட்டேன்றீங்க, உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு அது தேவை நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் பல காலகட்டங்களை கடந்து வந்திருக்கு, மாறி இருக்கு நிறைய விஷயங்கள். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக தேவைங்க. இப்போ அது வந்து அவங்க ஃபீல்டுக்கு வந்து அவங்களுக்கு ஓட்டு இப்போ பண்டூர் ராம்ஸ் தான் விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்தார். விஜயகாந்தோட கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணி அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட 81 2011 கூட்டணி வைக்கும்போது பேச்சுவார்த்தைக்கெலாம் அவர் தான் போனார். சைன் போட்டு விஜயகாந்த் போயிட்டார். பிறகு சசிகலாவோட பேச்சுவார்த்தையில் உட்காந்தது பண்டூர் ராமச்சந்திரன் தான் உட்கார்ந்தார். 2 பேரும் சந்திச்சு கூட இல்லை. ஆமாம், சந்திச்சு கூட இல்லை. முறை அவங்க வீட்டில் பார்த்தாங்களே ஒழி, அதோட அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரே மேடையில் கூட தோன்றக்கூட இல்லை. ஆனால் கீழே ஒரு 41 சீட் வாங்கி அது கூட்டணியாக அமைஞ்சு 29 சீட்டு ஜெயிச்சு போகிற வரைக்கும் அந்த பண்டூர் ராமச்சந்திரனோட அரசியல் அணுகுமுறை முக்கியமாக இருந்தது. காலங்கள் எவ்வளோ மாறினாலும் சில விஷயங்கள் அடிப்படையில் மாறாது. பண்டூர் ராமச்சந்திரனுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு XYZ வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி வந்தார்னா அவருக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து இந்த காலம் மாறிடுச்சு. மாறி வரும் காலங்களில் அத்தகைய நபர்களுக்கான ரோல் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க, தவறான கேள்வி. ஆக்சுவலாக அத்தகைய நபர்களுக்கான ரோல் எல்லா காலத்துலையும் இருக்கும். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த சீன் இருக்கவங்க, திரைச்சீலைகளுக்கு பின்னால் இருக்கவங்க. எல்லா காலத்துலேயும் சில அடிப்படை விஷயங்கள் ஒன்று தான் எல்லாருக்குமே, வடிவங்கள் தான் வேறையாக இருக்கும். இப்போ 2005 விஜயகாந்த் வரும்பொழுது பண்டூர் ராமச்சந்திரன் அழகாக அதை அவருக்கு வந்து ஏன்னா அந்த ஆரம்ப கட்டங்களில் வந்து அது ஒரு பிரசவ வேதனை, ஒரு கட்சியை வந்து உருவாக்குறது, ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இது பண்ணுறது, எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி வேலைக்கு கூட இன்றைக்கி வந்து புரோக்கருங்க வந்துட்டாங்க, செஞ்சு ஃபீல்டு ஏஜென்ட்ஸ் வந்துட்டானுங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க. பாலிடிக்ஸ்ன்றது அது மட்டும் கிடையாதுல்ல, எப்படி கட்சியை வழி நடத்தணும், கட்சிக்கு பேர் வைக்கிறது, கட்சியோட பைலாஸை போடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த அத்தகைய நபர்களோட அனுபவம் தேவை. அவங்களுக்கு சில பலவீனம் இருக்கும், அதை நீங்கள் இட்டு நிரப்பணும். முறையாக இப்போ ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிட்டு போகிறார், கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அது பேர் ப்ரெஸ் மீட். இது நீங்கள் உங்கள் யூடியூப்பில் உங்கள் ட்விட்டரில் இந்த வீடியோ 2 நிமிஷம் வீடியோ ட்விட்டரில் போடுங்க, உங்கள் பேஜில் யூடியூப்பில் போடுங்க. இது என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு இது என்ன பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அவர் நேரடியாக ஒரு வீடியோ போட்டாலே வந்து அது போய் சேர்ந்துரும். ஏன்னா நீங்கள் பதில் சொல்லலைன்னா நீங்கள் என்ன லீடர்? இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா இவர் நாட் அட் ஆல் லீடர். வரும், கொஞ்ச நாளில் வரும்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு தெருவில் இறங்கலைங்க. அவர் இன்னும் பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராடவே இல்லை. அதுக்குள்ளே ஏன் ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு அச்சம் என்று புரியவில்லை. நிச்சயமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்ததாக வந்து நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. டிவிக்கு அவங்க கூட்டணியில் சேருமா அப்படின்னா காலம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு. கொள்கை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இவங்க. அப்படி சொன்ன பிறகும் வந்துட்டு டிவிக்கு உடன் கூட்டணிங்கிற கேள்விக்கு கிடையவே கிடையாதுன்னு இவர் சொல்லியிருந்திருக்கலாம். அது என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த யாவரும் விஜய் அவர்களை வந்துட்டு இப்போ வரைக்கும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதே கிடையாதுங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது என்ன ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கலாம்? ஒருவேளை கூட்டணியில் இணைவாரா? விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆனால் போக மாட்டாங்கன்னெலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. ஒரு விஷயம், விஜய்க்கு நாட் ஓன்லி விஜய், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போக மாட்டாங்கன்னு நீங்கள் யாரை சொல்லலாம்னா 2 லெஃப்ட் விசிகா இவங்களை சொல்லலாம், காங்கிரஸை சொல்லலாம். மற்றபடி வேறு யாரும் வேணால் போவாங்க. போனவங்க தான் எல்லாருமே. இதே விடுதலை சிறுத்தை கூட 2001 பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க தான். நான் இப்போ பேச்சுக்கள் எப்படி வருது, எப்படி ரூமர்ஸ் வருது, பொலிட்டிக்கல் ரூமர்ஸ் அது பேர், விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இதை முழுவதும் நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது, அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் கனாட் கம்ப்ளீட்லி ப்ரஷஸ் சைடுன்னுவாங்க. அதை நோக்கிய பயணம் நடக்குது. அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 முறை விஜயுடன் பேசியிருக்கிறார். பிஜேபியிலேருந்து தொடர்ந்து அவரோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரும் ஒன்றும் பெரிய அளவில் பிஜேபியை விமர்சனம் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் தெரியல. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நேரோ டவுன் ஆகுது, பைப்போலாராக தான் மாறுது. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு வருது. அதில் வந்து திமுகவை பிடிக்கலன்னா யாரோட வேணால் சேரலாம், இன்க்ளூடிங் பிஜேபியோட சேரலான்ற நிலையை நோக்கி தமிழக அரசியல் நகருது. இது ரொம்ப ஆபத்தானது, பட் அதை நோக்கி தான் நகருது. இதில் வந்து சீமான் வந்து என்ன பண்ணுவார், விஜய் என்ன பண்ணுவார், இது ரெண்டுமே வந்து முக்கியமான கேள்வியாக தான் இன்றைக்கு எழுந்து நிற்குது. விஜயை வளைப்பதற்கு எல்லா விதமான தந்திரங்களையும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி செய்கின்றன. இதில் டெல்லியிலேருந்து அவங்க பிஜேபி அவங்க ஒரு ஆங்கிளில் ஒரு டைரக்ஷன்லேருந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. எடப்பாடியார் அவருடைய தரப்புலேருந்து அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க, ஃபார்மர் சிஎம், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவங்களும் வந்து விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட் ஆஸ் ஆஃப் நவ் அவர் பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் லாஸ்ட் வேர்டுன்னு பாலிடிக்ஸில் எதுவுமே கிடையாது. இன்னார் இப்படி தான் செய்வாங்கலாம் நம்ம எந்த விதமான உத்தரவாதத்தையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. இங்கே ஒரு கட்சி இருக்குது,
அந்த கட்சியோட விஜய்க்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது திமுகவோட. தான் தனியாக நின்னோன்னா தோத்துருவோன்றது அவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அதனால தான் முறையாக அவர் மக்கள்கிட்ட பேசும்போது விக்கிரவாண்டியில் அதிகாரத்தில் பங்குனார். அதிகாரத்தில் பங்குனாலே அது வந்து ஏடிஎம்கேக்கு கொடுக்குற மெசேஜ் தான். அது வந்து சேனோட சித்த கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, ரெண்டுமே அபத்தமான வார்த்தை. கொள்கை எதிரி தான் உனக்கு அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும். அது எப்படி தனியாக ரெண்டையும் நீ பிரித்து பார்க்க முடியும்? அவருடைய ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன் பூரா திமுக பக்கம் தான் இருக்க வழிய திமுக அட்டாக் பண்ணுறதுல 10% கூட ஒரு பிஜேபி அட்டாக் பண்ணுறதுல காட்டலன்றது உண்மை. எஸ், அவர் பிஜேபி அதிமுக பக்கம் போனால் ஆச்சரியமில்லை. பட் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. 2D என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.